ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். கிட்டத்தட்ட 50 மில்லியன் US, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 450 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு தங்க சுரங்கத்தில் 1 கிலோமீட்டர் ஆழத்தில் 260 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு ஒரு பகுதியை ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்காக எக்ஸ்ட்ராவாக தங்கம் எடுக்கிறது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை, இருள் உலகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆராய்ச்சி. இருள் உலகம்னா என்ன, பேய் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்களா? அது பேயின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம பேயை எதை வச்சு கண்டுபிடிப்போம்? மரம் ஆடும், காற்றடிக்கும், ஏதாவது கொலுசு சத்தம் கேட்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தானே. இங்கேயும் அதே மாதிரி தான். சில சிம்டம்ஸை வச்சு ஸ்பேஸில் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு பொருள் மட்டும் ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது என்னன்ற விஷயம் மட்டும் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. இதை தான் டார்க் மேட்டர்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? கரெக்டு. இந்த டார்க் மேட்டர் தான் நம்ம பிரபஞ்சம் இயங்குறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்தில் பெரும் பகுதி இந்த டார்க் மேட்டர் தான் ஆயிருக்கு. ஆனா யாராலையுமே இதை பார்க்க முடியல. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு மறைமுகமான விஷயமா மட்டும் இது இருக்கு. அது எப்படி? நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. இதாலதான் பிரபஞ்சம் இயங்குதுன்னு வேற சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு தங்க சுரங்கத்துல ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க? இந்த டார்க் மேட்டரை பத்தின நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைஃப் வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, கண்ணுக்கே தெரியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இப்போ கண்ணுக்கே தெரியாத ஒன்று இருக்குங்கிறத எப்படி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க? இப்போ உங்கள் வெயிட் எவ்வளோ? 72 கிலோ. இப்போ நீங்கள் ஒரு வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது அது 100 கிலோன்னு காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? வெயிட் மிஷின் கோளாறுன்னு அர்த்தம். வெயிட் மிஷின் கோளாறாக இருக்குன்றது உங்களோட சந்தேகம். ஆனால் சப்போஸ் நீங்கள் வெயிட் மிஷின் கரெக்டாக தான் இருக்குன்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனாலும் அது 100 கிலோன்னு காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு வெயிட் உங்களுக்கு ஆட் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த டார்க் மேட்டர் இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி? என்னன்னா 1933 ஃபெட்ரிக்ஸ் விக்கி அப்படின்றவர் கோமா கிளஸ்டர்ன்ற ஒரு கேலக்ஸி கிளஸ்டரை அப்சர்வ் பண்ணுறாரு. அதாவது கேலக்ஸி கிளஸ்டர்னா நிறைய கேலக்ஸிஸ் ஒன்று சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும். இப்படி இது சுற்றுற ஸ்பீடை பொதுவாக அதோட மாசை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது மாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சுற்றுற ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், மாசம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது சுற்றுற ஸ்பீடும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி அவர் அதோட மாசை கேல்குலேட் பண்ணி அது மூலமாக ஒரு ஸ்பீடை டிரைவ் பண்ணி வச்சிருப்பார்ல, அது இவ்வளோ ஸ்பீடில் தான் சுற்றணும் அப்படின்றது. ஆனால் அவர் அப்சர்வ் பண்ணப்போ அதோட ஸ்பீடு எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இது இப்படி சுற்றுறதுக்கு கண்ணுக்கே தெரியாத ஏதாவது ஒரு மாஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்றத அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டார்க் மேட்டர் அப்படின்ற வேர்டையுமே வந்துட்டு காயின் பண்ணுறாரு. ஆனால் டார்க் மேட்டர்னு பேர் வச்சதுனால இது டார்க்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது வந்துட்டு லைட்டு கூடவே வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாது. அதாவது இப்போ நம்ம நார்மலாக கண்ணால் பார்க்க முடிகிற லைட்டை விசிபிள் லைட்டுன்னு வந்துட்டு சொல்லுவோம். இதை தாண்டி எக்ஸ்ரே, காமா ரே, ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பட் ஆனால் அந்த லைட்டுன்றது இருக்குது. இந்த லைட்டு எது கூடயுமே இந்த டார்க் மேட்டர் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம அதை பார்க்கவே முடியலை. இப்போ நம்ம அதில் வந்து அந்த லைட் அடிச்சோன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. அது லைட்டை எமிட் பண்ணவும் வந்துட்டு செய்யாது. இந்த காமாரே, எக்ஸ்ரே இந்த மாதிரியான லைட்டு கூடலாம் அது இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்ற பட்சத்தில் நம்ம அதை எப்போயோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். அது கூடயுமே அது இன்ட்ராக்ட் பண்ணாதனால தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது. அதனால தான் டார்க் மேட்டர்னு பேரும் வச்சிருக்காங்க. ஆனால் இதை வச்சு மட்டுமே 100% இந்த டார்க் மேட்டர் இருக்குது அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால தான் இதை தாண்டி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பின்னாடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் 1970 வீரா ரூபின்றவங்க கேலக்ஸியோட ரொட்டேஷனல், அதாவது கேலக்ஸி எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போது சாதாரணமாக எப்படி இருந்திருக்கணும்னா, கேலக்ஸியோட இன்னர் பார்ட், அதாவது அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டாரு, பிளானட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்பீடாக சுற்றணும். அப்படியே போக 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 அதோட ஸ்பீடு எல்லாமே ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தப்ப உள்ள எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக சுற்றுதோ அதே அளவுக்கு தான் அதோட அவுட்டர் ரீஜனில் இருக்க ஸ்டாரு, பிளானட்ஸ் இது எல்லாமே ஸ்பீடாக சுற்றுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒரே வேகத்தில் சுற்றுங்க. ஆமாம். இப்படி மாறி மாறி சுற்றுறதுனால என்ன பிரச்சனை? இதை வச்சு எப்படி டார்க் மேட்டர் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை நம்ம செஞ்சே காமிப்போம். இப்போ இதுதான் அந்த செட்டப்பா? ஆமாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கயிறோட எண்டில் ஒரு கத்திரிக்கோள் ஒன்று கட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே வெயிட்டுக்காக ஒரு 2 ஸ்கேல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை இப்படி சுற்றும் போது இந்த கத்திரிக்கோள் மட்டும் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படின்றத பாருங்கள். ஓகே. இப்போ இதான் நடந்துச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கீழே உள்ள வெயிட்டை மட்டும் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலை மட்டும் கீழே ஆட் பண்ண போகிறேன். ஓகே. சரி, இப்போ மறுபடியும் சுத்த போறியா? ஆமாம். ரைட். ஓகே. இதான் விஷயமா? வெயிட் வந்து சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக சுற்றுது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், இன்னும் நல்லா ஸ்பீடாக சுற்றுதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ உன் கையை கூட வேகமாக அப்படி சுற்றிருக்கலாம்ல? சுற்றிருக்கலாம். ஆனால் இது காரணம் வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது கீழே இருக்க இந்த வெயிட்டை புல் பண்ணி இந்த கத்திரிக்கோள் இவ்வளோ ஸ்பீடாக சுற்றினாதான் இந்த வெயிட் இப்படி மேலேயே வர முடியும்.
அதனால நீ கையை வேகமாக சுத்தாட்டினா கூட இது இப்படி தான் நடந்துருக்கும். ஆமாம். இப்போ நம்ம பார்த்ததுல அந்த வாட்டர் கேன் தான் சிசரை இவ்வளோ ஸ்பீடாக சுத்த வச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த வாட்டர் கேனை நம்மளால் பார்க்க முடியுது, அது லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஈஸியாகவே வந்துட்டு பார்த்துடுறோம். ஆனால் அந்த கேலக்ஸியோட ரொட்டேஷனுக்கு காரணமாக இருக்கிற ஒரு பொருள் லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணாததுனால தான் நம்மளால் அதை பார்க்க முடியலை. அதுதான் டார்க் மேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வீரா ரூபின் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதை மற்ற ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டார்க் மேட்டரை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னும் தீவிரமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்க சிஎம்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிஎம்பினா என்ன? சிஎம்பினா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூனிவர்ஸ் உருவாகி கொஞ்சம் காலங்கள் கழிச்சு தான் அதில் ஆட்டம்ஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஆட்டம்ஸ் உருவான அப்போது அதுலேருந்து ஒரு லைட் வந்துட்டு வெளியேறி இருக்கு. அந்த லைட்டை நம்மளை சுற்றி 360 டிகிரியில் கேப்சர் பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இருக்கக்கூடிய அப்சர்வ் யூனிவர்ஸை கேப்சர் பண்ணி. கரெக்ட். அந்த டைமில் இருக்க அப்சர்வ் யூனிவர்ஸை கேப்சர் பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சிஎம்பி இமேஜ். இப்போ இதில் இந்த ரெட் கலரில் தெரிகிற இடம் எல்லாமே டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடங்கள். எல்லோ கலரில் இருக்கிறது அதை விட டென்சிட்டி கம்மியானது, ப்ளூ கலரில் இருக்கிறது அதை விட கம்மியானது. ஸோ இப்போ இந்த சிஎம்பி இமேஜில் ஒரு சில இடங்கள் ரெட்டாகவும் ஒரு சில இடங்கள் வேறு கலர்லையும் இருக்கிறது காரணமே டார்க் மேட்டர் தான் சொல்ல வரீங்க. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிஎம்பி இமேஜ்லேயே ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் மேட்டர், டார்க் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ டார்க் எனர்ஜிங்கிறத வந்து நம்ம இப்போ வேணாம், அது ரொம்ப குழப்பம், அதனால் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசிக்கலாம். நார்மல் மேட்டர்னா நீங்கள் நாங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே நார்மல் மேட்டர். இப்போ இதில் அந்த டார்க் மேட்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சிஎம்பி இமேஜ் ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சோ அதை விட அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதாவது நார்மலாக வந்து அந்த சிஎம்பி இமேஜோட இந்த போர்ஷன் இப்படி இருந்துச்சு, இந்த இடம்லாம் டார்க்காக இருந்திருக்கு, இந்த இடங்கள்லாம் ப்ளூவாக இருந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் டார்க் மேட்டர் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜோடைய அந்த ஃபார்ம், அந்த கலரே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்மலாக சிஎம்பி இமேஜே இப்படி தான் இருந்திருக்கு, இதில் நீங்கள் டார்க் மேட்டரை தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிஎம்பி இமேஜே ஒட்டுமொத்தமாக மாறுது. அதாவது அந்த ஒட்டுமொத்த அப்சர்வ் யூனிவர்ஸே நம்ம கணிச்சு வச்சதே மொத்தமாக மாறுது. இப்போ நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட். இப்போ இதை வச்சு தான் டார்க் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா? ஆமாம். இந்த டார்க் மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சிஎம்பி ரொம்பவே ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த டார்க் மேட்டர்ன்றது நம்ம நார்மல் மேட்டரை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 5 மடங்கு கணக்கை வந்துட்டு இந்த கேலக்ஸியோட ரொட்டேஷனல் எல்லாத்துக்குமே வந்துட்டு போட்டு பார்த்தப்போ அதோட கணக்கும் சரியாக வந்திருக்கு. ஸோ நார்மல் மேட்டரை விட இந்த மொத்த யூனிவர்ஸ்லையும் டார்க் மேட்டர் 5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். இப்போது டார்க் மேட்டருக்கு இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் இப்போ வரைக்கும் அந்த டார்க் மேட்டரை கண்ணாலையும் பார்க்கல, டிடெக்ட் பண்ணவும் இல்லை. கரெக்டா? கரெக்ட். இருந்தாலும் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் டார்க் மேட்டர் இருக்குன்றதை இவ்வளவு உறுதியாக நம்புறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டார்க் மேட்டர் இருக்குன்ற விஷயத்தை நம்ம எதை வச்சு இவ்வளோ நேரம் கன்ஃபார்ம் பண்ணோம்? இப்போ எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ எல்லாமே அந்த கேலக்ஸியோட அந்த ரொட்டேஷன் அதோடைய அந்த மாசை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம் இது எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு, இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, இதை வச்சு தான் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரெக்ட். மாசை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு பொருளுக்கு மாஸ் இருக்குது அப்படின்னாலே அது கிராவிட்டியை அஃபெக்ட் பண்ணோம். அப்படி இந்த டார்க் மேட்டர் கிராவிட்டியை அஃபெக்ட் பண்ணதை வச்சு தான் நம்ம அதை உறுதிப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த டார்க் மேட்டர்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்ச கிராவிடேஷனல் ஈக்குவேஷன்லே தப்பு, அதில் ஏதாவது இல்லாட்டி அதில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதில் அப்படி எதையும் செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷன்ஸை இன்னும் நிறைய விஷயங்களை வச்சு ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியும். கரெக்ட். அது கன்ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு தெரியும். ஸோ கிராவிடேஷனல் ஈக்குவேஷனை வச்சும் டிடெக்ட் பண்ண முடியுது, சிஎம்பியை வச்சும் பார்க்க முடியுது. இப்படி இது எல்லா விஷயத்தையும் வச்சு தான் டார்க் மேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குன்றதை உறுதியாக எல்லா சயின்டிஸ்ட்டும் நம்புறாங்க. ஸோ இப்படி உறுதிப்படுத்தின இந்த டார்க் மேட்டரை நம்ம டிடெக்ட் பண்ணணும். அப்படி டிடெக்ட் பண்ணால் தான் அது உண்மையிலே இருக்குப்பா அப்படின்றத வந்துட்டு சொல்ல முடியும். அப்படி அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க நிறைய டிடெக்டர்ஸை வச்சு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இத்தாலியில் இருக்கிற ஒரே ஒரு டிடெக்டரில் மட்டும் அந்த டார்க் மேட்டர்ன்றது வந்துட்டு டிடெக்ட் ஆச்சு. டிடெக்ட் பண்ணிட்டாங்களா? ஆனால் அதை சரியாக உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா வருஷத்தோட பாதி நாள் மட்டும் அதை டிடெக்ட் பண்ணுற அளவு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதாவது டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் அதை டிடெக்ட் பண்ணுற அளவு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுவே ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் அது டிடெக்ட் பண்ணுற அளவு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படி? அது ஏன்றதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா இந்த டார்க் மேட்டர் நம்ம மில்கிவே கேலக்சியை சுற்றி அப்படியே ஒரு மேகக்கூட்டம் மாதிரி பரவி இருக்கும். அந்த மாதிரி மேகக்கூட்டம் மாதிரி பரவி இருக்கும். அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் நம்ம பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு அந்த மில்கிவே கேலக்சியை அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது வருஷத்தோட பாதி நாள், அதாவது டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் அது அந்த மேகக்கூட்டத்தை எதிர்த்து இந்த மாதிரி முன்னாடி போகும். ஸோ அந்த சமயங்களில் அது இந்த டார்க் மேட்டர் அதிகமாகும். அதுவே ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் அது திரும்பி இந்த மாதிரி ரிவர்ஸில் வர்றதுனால அந்த சமயத்தில் அது இந்த டார்க் மேட்டரை கம்மியாகவும் டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? என்னன்னா இந்த டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் அந்த இத்தாலியில் இருக்க சீசன்ஸ் எல்லாமே மாறுபடுறதுனால அங்கே இருக்க டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது எல்லாமே மாறுபடும். ஸோ இதனால கூட அந்த டார்க் மேட்டர் டிடெக்டரில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாகி அது இந்த மாதிரி தப்பாக சிக்னல் காட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை சரி பார்க்கறதுக்கு தான் பூமியோட சதர்ன் ஹெமிஸ்பியரை சூஸ் பண்ணி அங்கே இதே மாதிரியான இன்னொரு டார்க் மேட்டர் டிடெக்டரை கட்டிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இப்போ அங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் கட்டுறதுனால எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்? எப்படின்னா அங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் இங்கே இத்தாலியில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சீசன்ஸாக இருக்கும். அங்கே வெயில் காலம்னா இங்கே குளிர்காலமாக இருக்கும், அங்கே குளிர்காலம்னா இங்கே வெயில் காலமாக இருக்கும். ஸோ இவங்க ஆஸ்திரேலியாவில் கட்டிட்டு இருக்க இந்த டார்க் மேட்டர் டிடெக்டரில் இத்தாலியில் அவங்க கண்டுபிடிச்ச அதே மாதங்களில் இவங்களும் டார்க் மேட்டர் டிடெக்ட் பண்ண முடிஞ்சா இது உண்மையிலேயே இத்தாலியில் அவங்க கண்டுபிடிச்சது டார்க் மேட்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிஸ்டர்பன்ஸ்னால இல்லை, அது டார்க் மேட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படின்றத அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அதனால தான் ஆஸ்திரேலியாவில் அந்த தங்க சுரங்கத்துக்கு அந்த 1 கிலோமீட்டர் ஆழத்தில் நம்ம வீடியோட ஆரம்பிச்சு சொன்னல அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே டிடெக்ட் பண்ண போகிறாங்க. கரெக்ட். இப்போ எதுக்காக தங்க சுரங்கத்துக்குள்ள அதை கட்டணும்? ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான டிடெக்டர்ஸ் எல்லாத்தையுமே பூமி கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் தான் வந்துட்டு கட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த காஸ்மிக் ரேலாம் அது ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகி நமக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு கொடுக்கும். அதனால தான் இங்கே தங்க சுரங்கத்துக்குள்ள கட்டுறாங்க. கரெக்ட். இப்போ டார்க் மேட்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதானா, இல்லை இப்போ ரீசெண்டாக வேறு எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நவம்பர் 26 டோக்கியோவை சேர்ந்த சில சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த டார்க் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று மோதும் போது அதுலேருந்து லைட் ரேஸ் ரிலீஸ் ஆகும், அந்த லைட் ரேஸை நாங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை மற்றவங்க கன்ஃபார்ம் பண்ணணும், அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த டார்க் மேட்டர் என்ன மாதிரியான ஒரு பார்ட்டிகலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான பார்ட்டிகளை வந்துட்டு முன்னிறுத்துறாங்க. அதில் விம்ப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது வீக்லி இன்ட்ராக்டிவ் மேசிவ் பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸோட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த இட்டாலியில் அவங்க கண்டுபிடிச்சது, அதே மாதிரி இப்போ இந்த டோக்கியோவில் இவங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறது, இது எல்லாமே இந்த விம்பை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஆக்சியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டிகளையும் வந்துட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் இந்த டார்க் மேட்டர் ஒவ்வொரு விதமான பார்ட்டிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அதுமே கன்ஃபார்ம் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து இவங்க போகிறத பற்றி பார்த்தோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் டிடெக்ட் பண்ணலாம். டிடெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிய வரும். அதானே அப்போ அந்த டார்க் மேட்டருங்கிறது பேய் கிடையாது. உங்களுக்கு தெரியல, போக போக தான் அது பேயா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் டார்க் மேட்டர்னே சொல்லிட்டு இருங்க. சும்மா ஜோக்குக்காக, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த டார்க் மேட்டரை பற்றி போக போக என்ன தெரிய வருது அப்படிங்கிறத பற்றி அதோட அப்டேட் ஒன்றுனா வர நானும் சம்சுதீனும் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இதே மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட மற்ற எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் 2 பேரும் இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இப்போ இதே மாதிரி நானும் சம்சுதீன் பேசுறது மட்டும் இல்லாமல் நானும் பிரவீன் ப்ரோவும் பேசுகிற மாதிரி சில வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். அதில் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதுதான் வந்து வாஸ்து சாஸ்திரம். இப்போ வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னாலே என்னென்னா, இப்போ வீடு கட்டணுங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி கட்டும் போது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வாஸ்து பார்த்து கட்டுங்க, இந்த மூலையில் தான் இது இருக்கணும், இந்த மூலையில் அது இருக்கணும், அக்னி மூலையில் அது கட்டினா தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும், வாயு மூலைன்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. நிஜமாலே இந்த மாதிரி பார்த்து கட்டணுமா? இப்படி இவங்க சொல்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணங்கள் நிஜமாலே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது, இப்படி இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாலே அந்த மாதிரி அறிவியல் காரணம் இருக்கா? இவங்க சொல்கிற வாஸ்துப்படி நம்ம கட்டணும்னா வீடு வந்து கரெக்டான பொசிஷனில் எல்லாமே இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நிஜமாலே ஒரு பிளாட் எடுத்து அந்த பக்கம் வீடு கட்டினா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், வாஸ்து சாஸ்திரங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கான கார்டு நான் வந்து சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.